ஒவ்வொரு காலையும் ஒரே மாதிரிதான் தொடங்குகிறது. ஒரு கொட்டாவி, ஒரு காலை உணவு, அவசரமாக பள்ளிக்கு செல்லுதல். ஆனால் சில குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு வேலை உள்ளது. அவர்கள் காலை உணவுக்கு முன்னும், பேருந்துக்கு முன்னும், அவர்களின் அன்றைய நாள் தொடங்கும் முன்னும் இரத்த சர்க்கரை அளவை சோதித்து ஒரு சிறிய ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். அவர்கள் கலங்க மாட்டார்கள். அவர்கள் இந்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த சிறு துளி இன்சுலின் அவர்களை உயிருடன் வைத்திருக்கிறது. இது அபூர்வமான கதை அல்ல. இது டைப் 1 நீரிழிவுடன் தினமும் வாழும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உண்மை நிலை. சர்வதேச நீரிழிவு ஆய்வுகளின்படி இந்தியாவில் இன்று கிட்டத்தட்ட 9 லட்சம் பேரில் 15 வயதுக்குட்பட்ட 3 லட்சம் குழந்தைகள் டைப் 1 நீரிழிவு நோயுடன் வாழ்கின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 15,000 குழந்தைகள் தினசரி இன்சுலின் ஊசிகளை நம்பியே வாழ்கின்றனர். சிலருக்கு 18 வயதில் கண்டறியப்படுகிறது, சிலருக்கு பிறந்த 7 மாதத்திலேயே. டைப் 1 நீரிழிவு அல்லது ஜுவனைல் டயபிட்டிஸ் வயது, வாழ்க்கை முறை எதற்காகவும் அது காத்திருக்காது. யாரை வேண்டுமானாலும் அது பாதிக்கும். நம் உடலுக்குள் ஒரு சிறிய உறுப்பு பான்கிரியாஸ், அதாவது கணையம், இன்சுலின் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. அது நமக்கு சக்தி அளிக்க உணவில் உள்ள சர்க்கரையை உடல் செல்களுக்குள் செலுத்த உதவுகிறது. ஆனால் டைப் 1 நீரிழிவினால் நம் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு குழப்பமடைகிறது. அது இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை தாக்கி அழிக்கிறது. அதனால் உடல் இன்சுலினை உற்பத்தி செய்யாது. இன்சுலின் இல்லாமல் சர்க்கரை இரத்தத்தில் அதிகரித்து விடும். இது இனிப்புகள் அல்லது பழங்களால் ஏற்படுவது அல்ல. இது ஒரு சுயமாக உருவாகும் நிலை, அதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதை தடுக்கவோ கணிக்கவோ யாராலும் முடியாது. டைப் 1 நீரிழிவானது HbA1c, இரத்த சர்க்கரை அளவு மற்றும் ஆட்டோ ஆன்டிபாடி ஆகிய எளிய இரத்த பரிசோதனைகளால் கண்டறியப்படுகிறது. துவக்கத்திலேயே கண்டறிவது அந்த அளவிற்கு நல்லது. ஏனெனில் ஆரம்ப கட்ட அறிகுறிகளான அதிக தாகம், உடல் எடை குறைவு, சோர்வு போன்றவற்றை புறக்கணிப்பது டயபெட்டிக் கீட்டோ அசிடாசிஸ் எனப்படும் உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு வழிவகுக்கலாம். டைப் 1 நீரிழிவு இதுவரை குணப்படுத்த முடியாதது என்றாலும் நல்ல செய்தி ஒன்று, அது முழுமையாக சமாளிக்கக்கூடியது. சரியான இன்சுலின், சர்க்கரை அளவை கண்காணித்தல், சரியான உணவு, உடற்பயிற்சி மற்றும் இது பற்றிய அறிவு ஆகியவற்றுடன் ஒரு குழந்தை மற்றவர்களைப் போலவே துடிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். இன்று தொழில்நுட்பம் இதை சுலபமாக்கிவிட்டது. இன்சுலின் பம்புகள் மற்றும் குளுக்கோஸ் மானிட்டர்கள் முன்னெப்போதையும் விட மிக எளிதாகவும் பாதுகாப்பாகவும் வலியின்றி சர்க்கரை அளவை தானியங்கி முறையில் கட்டுப்படுத்துகின்றன. ஆம், நோய் கண்டறிந்தவுடன் வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் அதனால் அது நின்று விடுவதில்லை. டைப் 1 நீரிழிவு ஆணித்தரமான சிலவற்றை கற்பிக்கிறது. அவை கட்டுப்பாடு, துணிவு, விழிப்புணர்வு. முறையான கவனிப்புடன் இந்த குழந்தைகள் படிக்கலாம், பயணிக்கலாம், விளையாடலாம், பணிபுரியலாம், குடும்பத்துடன் நிறைவான வாழ்க்கையை நீண்ட நாள் வாழலாம். ஆனால் புறக்கணிக்கப்படும் பொழுது விளைவுகள் பயங்கரமாக இருக்கலாம். இன்சுலினை தவிர்ப்பது, சோதனைகளை தவறவிடுவது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தாமல் இருப்பது ஆகியவை சிறுநீரக செயலிழப்பு, பார்வை இழத்தல், நரம்பு சேதம், இதய நோய் அல்லது டயபெட்டிக் கோமா என்னும் நினைவிழத்தல், உயிரிழத்தல் ஆகியவற்றுக்கும் வழிவகுக்கும். இவை அனைத்தும் தவிர்க்கக்கூடியவை. ஆனால் அதற்கு கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் அவசியம். கோயம்புத்தூரில் ஒரு கனிவான இதயமுள்ள இயக்கம் இந்த நிலையை மாற்றி வருகிறது. டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்களால் தொடங்கப்பட்ட இதயங்கள் அறக்கட்டளை ஒரே கனவுடன் இயங்குகிறது.
டைப் 1 நீரிழிவு கொண்ட எந்த குழந்தையும் சிகிச்சையின்றி துன்பப்படவோ உயிரிழக்கவோ கூடாது. இன்று இதயங்கள் அறக்கட்டளை இந்தியா முழுவதும் 3300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக இன்சுலின், குளுக்கோமீட்டர், சோதனை பட்டைகள் ஆகியவற்றுடன் 24 மணி நேர மருத்துவ உதவியையும் வழங்கி வருகிறது. இதுவரை 4 லட்சம் இன்சுலின் கார்ட்ரிட்ஜ்கள், 1 கோடிக்கும் அதிகமான இன்சுலின் ஊசிகள், 50 லட்சம் வலியில்லா 4 மில்லிமீட்டர் ஊசிகள், 50 லட்சம் குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்கள், 3200 குளுக்கோமீட்டர்கள், 250 இன்சுலின் பம்புகளுடன் 30,000 பம்ப் கன்சியூமபிள்கள் ஆகியவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் டைப் 1 நீரிழிவுள்ள 100க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு இதயங்கள் அறக்கட்டளை கல்விக்கான உதவி அளித்து அவர்களின் நிலையை கடந்து கனவுகள் நிறைவேறும் வகையில் ஆதரவும் அளிக்கிறது. தங்கள் உதவியின் எல்லை மேலும் பெருக தமிழ்நாட்டின் 20க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளுடன் இதயங்கள் அறக்கட்டளை கைகோர்த்துள்ளது. அதோடு 10 அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவுக்கான சிறப்பு சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட முயற்சியாகும். தமிழ்நாட்டில் டயபெட்டிக் கோமா, பார்வை இழப்பு, சிறுநீரக கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் 95% குறைந்துள்ளன. 7 வயதில் டயபெட்டிக் கோமாவிலிருந்து மீண்ட அர்ஜுன் என்ற சிறுவனின் ஊக்கமளிக்கும் கதை இன்று நாட்டின் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நம்பிக்கையின் சின்னமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு இன்சுலின் ஊசியும் ஒரு வேதனை அல்ல, அது உயிருக்கான உத்தரவாதம். விரலில் வரும் ஒவ்வொரு இரத்த துளியும் வலி அல்ல, அது துணிவின் அடையாளம். தங்கள் குழந்தைக்கு பக்கத் துணையாக நிற்கும் ஒவ்வொரு பெற்றோரும் அதற்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வீரர்கள். ஒரு குழந்தையின் கனவுகளை இனி நீரிழிவு சிதைக்க முடியாது என்பதை அன்பு, விழிப்புணர்வு, அக்கறை ஆகியவற்றால் உறுதி செய்வோம். டைப் 1 நீரிழிவு குழந்தை பருவத்தின் இறுதி அல்ல, ஒரு வீரத்தின் துவக்கம் என்பது உறுதி. டைப் 1 நீரிழிவு அறிந்து கொள்ளுங்கள், சுதாரித்துக் கொள்ளுங்கள், அதை வெல்லுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையும் முழுமையாக அச்சமற்று வாழ வேண்டும். இதயங்கள் அறக்கட்டளை அளிக்கும் விழிப்புணர்வு.